ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னோடய சேனலில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மேகி நூடுல்ஸ் தாங்க. பசங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. நான் எப்போவுமே செஞ்சு கொடுக்குறதில்ல. சரி, இன்றைக்கி சாட்டர்டேங்கிறனால வீட்டில் இருக்கனால பண்ணி கொடுத்துருக்குறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் சூடான உடனே 2 கேப்சிகம், 2 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் கேப்சிகம் நல்லா வதங்கணும். கேப்சிகம் பச்சை வாசம் போகிற வரைக்குமே நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா ஒரு தக்காளி பழம், மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு தக்காளி கட் பண்ணி அந்த வெஜிடபிள்ஸோடு நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. அதுக்கப்புறமா கேரட், பீன்ஸ் ரெண்டும் சேர்த்து ஒரு 1/4 kg எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்குறேங்க. அதையும் அதோடு சேர்த்திட்டு நல்லா வதக்கிடணுங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1.5 ஸ்பூன் சிக்கன் மசாலா, இல்லைன்னா 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கிங்க. சேர்த்திட்டு அந்த வெஜிடபிள்ஸோடு சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 டம்ளர், பெரிய டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அந்த வெஜிடபிள்ஸை வந்து வேக விட்டுடுங்க. கொஞ்சமாக வேணால் உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா மேகி மசாலாவில் வந்து உப்பு கொஞ்சம் இருக்கும் இல்லைங்களா. இப்போ இந்த காய்க்கு வேணால் கொஞ்சமாக போட்டுட்டு அதை அப்படியே வேக விட்டுடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் மேகியோடைய பாக்கெட்டெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பிரித்து உடைச்சி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் அதில் இருக்க மசாலாவையும் நான் இன்னொரு பிளேட்டில் கட் பண்ணி க்ளீனாக எடுத்து வச்சுருக்குறேங்க. ஏன்னா இந்த மசாலா வந்து நம்ம லாஸ்ட்டாக போட போகிறோம். ஒரு சின்ன கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க. இப்போ வந்துட்டு நான் வந்து ஒரு 4 முட்டை எடுத்திருக்கேன். ஒருவேளை நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் முட்டை ஸ்கிப் பண்ணிக்கலாம், போடணுங்கிற அவசியம் இல்லை. டேஸ்டெல்லாம் ஒன்றா தான் இருக்கும். இப்போ நான் வந்து முட்டைக்கு ஒரு 4 முட்டை உடைச்சிருக்கிறேங்க. அதில் இந்த மேகி மசாலா இருக்கு இல்லைங்களா, அது 1 ஸ்பூன் எடுத்து அது மேலே தூவிட்டு நல்லா அந்த எக்கை வந்து நல்லா ஸ்க்ரம்பிள் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் அந்த முட்டை வந்துட்டு நல்லா ஃப்ரைட் ஆகணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம உடைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மேகி, அதெல்லாமே எடுத்து அதோடையே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. ஃபஸ்ட்டு நல்லா கலந்து கொடுத்துடணும். நல்லா மேகி வந்துட்டு நல்லா அந்த தண்ணியோடு சேர்த்து கொதித்து நல்லா வெந்து வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க. அதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள், இந்த மேகி மசால் பாக்கெட்டு, இது ஃபைனலாக போடணும். அப்போ தான் அதோடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் மேலே தூவி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நான் மூடி போட்டு வச்சுட்டேங்க. திருப்பியும் ஒரு 2 நிமிஷம் கழிச்சிட்டு 1 நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்துருங்க. ஸ்டிக்கியாகவே இருக்காது. நீங்கள் எவ்வளோ லேட்டாக சாப்பிட்டாலும் பரவாயில்ல, ஸ்டிக்கியாக இருக்காது. லாஸ்ட்டாக நம்ம எக் வந்து ஸ்க்ரம்பிள் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சுட பரமாறுங்க. சூப்பரான நல்ல ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸ் மேகி ரெடி, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.